ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு கிரீக் வேர்டு பார்த்தீங்கன்னா சோசோன்ற ஒரு வார்த்தை, அதோட ரூட் வேர்டு சொட்டீரியா அப்படின்ற வார்த்தை. இந்த ரட்சிப்புக்கு உண்டான உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை. என்னது? விடுதலை. எதுல இருந்து விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோய்களிலிருந்து விடுதலை, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை. இது எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை பெற்று கொண்டோம். ஏன்னா ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அப்ப இதுல எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலையை பெற்றுக் கொண்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்னது? ரட்சிப்பு. வெறும் விடுதலை மட்டும் இதுக்குள்ளாடி வர்றதில்லை. ரட்சிப்புக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. விடுதலை ஒரு அர்த்தம், பாதுகாப்பு ஒரு அர்த்தம், சுகம் ஒரு அர்த்தம், செழிப்பு ஒரு அர்த்தம். அப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா நான் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா நான் நோய்களிலிருந்து சுகமாக இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் வறுமையிலிருந்து மாறி செழிப்பாக மாறி இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா நான் தெய்வீக பாதுகாப்புக்குள்ள இருக்கிறேன். இது எல்லாம் சேர்ந்ததுதான் ரட்சிப்பு. நான் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆகிட்டேன் அப்படின்றது மட்டும் என்னதில்லை, ரட்சிப்பு இல்லை. இது எல்லாம் சேர்ந்ததுதான் ரட்சிப்பு. ஆனா இந்த ரட்சிப்பு எப்படி ஆண்டவர் தந்தாரா? கிருபையினாலே தந்தார். சிலுவை மூலமாக, ரத்தத்தின் மூலமாக எப்படி தந்தார்? கிருபையினால தந்தார். கிருபையினால தந்த ரட்சிப்பை விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொண்டோம்.